அன்பார்ந்த பெரியோர்களே வணக்கம். நவம்பர் 13 என்பது ஒரு முக்கியமான நாள். உலகம் போற்றும் ஒரு சிறப்பான நாள். என்ன அப்படி சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களெல்லாம் ஒன்று கூடி 1938 38வது வருஷம் 13ஆம் தேதி 11வது மாதம் 1938ல் சென்னையில் இருக்கக்கூடிய ஒற்றை வாடை நாடக கொட்டாயில கிட்டத்தட்ட 5000 பெண்கள் ஒன்று கூடி தந்தை பெரியாருக்கு பெரியார்னு பட்டம் கொடுத்த நாள் தான் இன்றைய தினம், நவம்பர் 13. இது எத்தனை பேருக்கு தெரியும்? நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு உலகம் பூரா சொல்றாங்க பெரியார். ஈவே ராமசாமிங்கிறது கூட தெரியாது. பெரியார்னு இன்றைக்கு எழுதாத எழுத்தாளர்கள் அல்ல, பார்ப்பனர்கள் கூட திட்டுவதற்காக கூட இந்த பெயரை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அருமை நண்பர்களே, இன்றைக்கு உலகம் பூராவும் விதை போல பரவி கிடக்கிறது. இன்றைக்கு பெரியார், எங்கும் பெரியார், எதிலும் பெரியார். அப்படி பேசப்படுகிற பெரியார் பெண்களுக்கு என்ன செஞ்சார்? விதவை முறை தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். தாலி என்பது பெண்களுக்கு ஒரு அடிமை சின்னம் என்று சொன்னார். அரசு வேலைகளில் பெண்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். ஆரம்ப பாடசாலைகளில் இந்த 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு இந்த வகுப்புல கட்டாயமா பெண்களை ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டார். அது மாத்திரமல்ல, வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். காவல்துறையில பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும், வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார். இப்படி பெண்களுக்காக சிந்தித்த ஒரு ஆண் பெரியார். பெண்களுக்காக சிந்தித்த ஒரு ஆண். பெண்களுக்கு பெண்களே எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பெண்களுடைய வாழ்வியலை முன்னேற்றுவதற்காக, பெண்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடிய ஒரு தலைவர் தான் பெரியார். அது ஏதோ தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமுதாய பெண்களுக்கு மாத்திரம் அல்ல. நண்பர்களே, பெரியோர்கள், நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். பார்ப்பனர்கள் வீட்டு பெண்களுக்கும் விடுதலை வேண்டும், உரிமைகள் வேண்டும் என்று போராடியவர் தான் தந்தை பெரியார். அப்படிப்பட்ட தலைவருக்கு சென்னை ஒற்றைவாடை நாடக கொட்டகையில் பெண்கள் ஒரு 5000 மேற்பட்ட பெண்கள் திரண்டு அதில் தலைமை தாங்கினது நீலாம்பிகை அம்மையார், அந்த கூட்டத்துக்கு தலைவர். அந்த கூட்டத்தில் தான் பெரியாருக்கு தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுக்குறாங்க.